திருச்சி மாவட்டம் முசிறி அருகே வெள்ளூர் செல்லாயி கோயில் மேட்டுப்பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் 3 மாதங்களுக்கு முன்பு புதியதாக கோழிப்பண்ணை அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கோழிப்பண்ணை அருகில் பள்ளி மற்றும் குடியிருப்பு பகுதிகள் அதிக அளவு இருப்பதாகவும் கூறுகின்றனர். இந்த கோழிப்பண்ணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் அனைத்து அரசு துறை அதிகாரிகளிடமும் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். இந்த நிலையில் வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் சமரசம் ஏற்படவில்லை. கோழிப்பண்ணையால் பல்வேறு நிலைகளில் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டி கோழிப்பண்ணையை அகற்ற வலியுறுத்தியும் விரிவாக்க பணிகள் மேற்கொள்ளக்கூடாது என்றும், வெள்ளூர் ஊராட்சி பகுதியில் எந்தவித கோழிப்பண்ணைகள் உருவாக்க அனுமதியும் அளிக்கக்கூடாது என்றும், தற்பொழுதுள்ள கோழிப்பண்ணைக்கு புதுப்பிக்க மீண்டும் அனுமதி அளிக்கக்கூடாது எனவும் வலியுறுத்தியுள்ளனர். தொடர்ந்து கோழிப்பண்ணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் கோழிப்பண்ணைக்கு முன்பாக முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் இப்பண்ணையால் மக்கள் பல்வேறு நிலைகளில் நோய்வாய்ப்படுவதாகவும், பள்ளி குடியிருப்பு பகுதிகள் உள்ளன என்றும், வீட்டு மனைகள் உள்ளது என்றும், அமோனியா நாற்றம் வீசுவதாகவும், காற்று மாசு வருவதாகவும், அதிக அளவு வீடுகளில் ஈ தொல்லை இருப்பதாகவும், விசேஷ நாட்கள் தினந்தோறும் மக்கள் உணவு உட்கொள்ள முடியவில்லை எனவும், சாப்பாட்டுகளில் அதிக அளவு வந்து ஈ உட்கார்ந்து சுகாதார கேடு ஏற்படுவதுடன் பல்வேறு நிலைகளில் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். தொடர்ந்து கோழிப்பண்ணை வந்ததிலிருந்து அப்பகுதி மக்களுக்கு அதிக அளவு சுகாதார கேடு ஏற்படுவதாகவும், இதனால் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற வேண்டிய அவலநிலை ஏற்படுவதாகவும் பெண்கள் கண்ணீர் மல்க கூறுகின்றனர். தொடர்ந்து கோழிப்பண்ணையால் எங்களுக்கு உயிரிழப்புகள் கூட ஏற்படலாம் என வருத்தம் தெரிவிக்கின்றனர். கோழிப்பண்ணையை மாற்று இடத்திற்கு அகற்றவும், மீண்டும் புதிய கோழிப்பண்ணைக்கு அனுமதி அளிக்கக்கூடாது எனவும் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து அதிகாரிகள் கோழிப்பண்ணையாளர்களுக்கு சாதகமாக இருப்பதாக கூறி போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்காவிட்டால் அரசு வழங்கிய அனைத்து ஆவணங்களையும் ஒப்படைப்பதாகவும், எங்கள் வாழ்வாதாரத்திற்கு இடையூறாக உள்ள நிலையில் நாங்கள் வாழ தகுதியற்றவர்கள் என தற்கொலை செய்து கொள்ளவும் தயாராக இருப்பதாக கூறுகின்றனர். 50க்கும் மேற்பட்ட பெண்கள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். அரசு துறை அதிகாரிகள், எம்எல்ஏ மற்றும் யாரும் கண்டுகொள்ளவில்லை என்பது குற்றச்சாட்டாக உள்ளது. பொதுமக்கள் அதிகாரிகளுக்கு அனுப்பிய கோரிக்கை மனுவிற்கு பதிலளித்துள்ளனர். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அளித்த கடிதத்தில் விரிவான கள ஆய்வு செய்யப்பட்டு, ஆய்வில் கோழிப்பண்ணையிலிருந்து ஈக்கள் உற்பத்தியாகி அருகாமையில் உள்ள குடியிருப்பு பகுதிக்குள் வருவதற்கு அதிக வாய்ப்புள்ளது என உறுதி செய்யப்பட்டுள்ளது. குடியிருப்பு பகுதியில் ஈக்கள் தொல்லை சற்று அதிகமாக உள்ளது கண்டறியப்பட்டது என்றும், கோழிப்பண்ணை நிர்வாகத்திடம் எச்சரிக்கை நோட்டீஸ் அளிக்கப்பட்டுள்ளது. ஈக்கள் மீண்டும் உற்பத்தி ஆகாத வண்ணம் உரிய தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் கடிதத்தில் அப்பகுதி மக்களுக்கு தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம், மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியியல் அவர்களிடமிருந்து அப்பகுதி மக்களுக்கு அனுப்பப்பட்டுள்ள கடிதத்தில் ஆய்வின் அடிப்படையில் கோழிப்பண்ணைக்கு முகாந்திரம் கோரி கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. முகாந்திரத்தின் கடிதத்திற்கான விளக்கம் பெறப்பட்டவுடன் உரிய மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற விவரம் தங்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது என கடிதம் அனுப்பியுள்ளார். இதுகுறித்து முசிறி வட்டாட்சியரிடம் கேட்டபொழுது, மக்கள் கோரிக்கை குறித்து இரு தரப்பினரையும் அழைத்து அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. உடன்பாடு ஏற்படாத நிலையில் இரு தரப்பினரும் சுமூக பேச்சுவார்த்தை நடத்துவதாக சென்றுள்ளனர் என்றும், தொடர்ந்து மக்கள் கோரிக்கை குறித்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என கூறினார். எங்களால இருக்க முடியல, சாப்பிட முடியல, வாந்தி வருது, பவுத்தால போகுது, பேசவே முடியல, சாப்பிடவே முடியாம நாங்க 108ல் போய் இதில் தர்மாசுபத்திரியில் கடந்து எங்கள் ஒசூர் பொழைச்சது அரசா போச்சு. எங்களுக்கு பார்த்து நடவடிக்கை எடுக்குது. கோழிப்பண்ணை எடுக்கணும் சார், எங்களுக்கு நல்லதான் செய்யுங்க. உங்களுக்கு கோடான கோடி நன்றி. இந்த கோழி பண்ணைக்கு அடிக்கிற மருந்து காரணனால வயிற்றால வாந்தி பிள்ளைங்க எல்லாத்துக்கும், பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் பாதிக்குது. 50 ஆண்டு காலமாக இங்க இருக்கிறவங்க அனைவரும் நாங்க இங்க வசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இத்தனை பேர்த்துக்கிட்ட யாரோட அனுமதி இல்லாம இவங்க அனுமதி வாங்கி கோழி பண்ணை வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதனால எங்களுக்கு அதிகமான உடம்பு வதை பாதிப்பு வந்துகிட்டு இருக்கு. இதுக்காக நாங்க எவ்வளவோ சொல்லியும் எந்த ஒரு துறையில இருந்தும் எங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கல. பொதுமக்களோட அனுமதி, சுத்தி இருக்கக்கூடிய மக்களோட அனுமதி இல்லாம கோழிப்பண்ணைய இயக்கிக்கிட்டு வராங்க ஒரு 3 மாத காலமா. இதோடைய விளைவுகள் பாத்தீங்க அப்படின்னா இப்ப ரொம்ப அதிகமா இருக்குது. மேலும் கோழிப்பண்ணை இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது எங்களுடைய குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாருக்கும் அதிக பாதிப்பு உண்டாக்குது. டெய்லியும் பாத்தீங்கன்னா கண்ணெரிச்சல், வயிற்றுப்போக்கு, தலைவலி, இது மாதிரி அதிக வியாதிகள் வருது. இது குறித்து நாங்க சுகாதாரத்துறை இருக்கக்கூடிய அனைத்து துறைகள்லயும் நாங்க நடவடிக்கை எடுக்க சொல்லி மனு கொடுத்தாச்சு. நேர்லயும் போய் நாங்க மனு கொடுத்துட்டு பேசி பார்த்தாச்சு. ஆனா இது எந்த ஒரு நடவடிக்கையும், சரியான நடவடிக்கை எங்களுக்கு எடுக்க மாட்டாங்க. மக்களுக்காக யாரும் எதுவும் பேசவும் மாட்டேங்கிறாங்க. அந்த ஈ தொல்லை எல்லாம் இருக்கு, அதிகமா இருக்குங்கிறதுக்காக நம்ம புகார் கொடுக்கறதுனால ஒரு தற்காலிகமா ஒரு மருந்து தெளிக்கிறாங்க, ஸ்ப்ரே அடிக்கிறாங்க. அந்த ஸ்ப்ரேனால கண்ணெரிச்சல்,
தொண்டை அரிப்பு, இது மாதிரி பலதரப்பட்ட நோய்கள் வந்து இங்க சுற்று வட்டார இருக்க அனைத்து மக்களுக்குமே வந்துகிட்டு இருக்கு. தொடர்கதையா இருக்குது. ஆஸ்பத்திரிக்கு போறது, டெய்லியும் சம்பாதிக்கிறது, ஆஸ்பத்திரிக்கு கொடுக்கறது, இந்த மாதிரியான வேலையும் இருக்கு. எங்கள் வாழ்வாதாரமும் போயிருச்சு, எங்களுடைய வாழும் உரிமையும் பறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த இது மூலியமா தெரிவிக்கிறோம். கண்டிப்பா எங்களுக்கு அதிகாரிகள் மூலியமாவும் ஆட்சியாளர்கள் மூலியமாவும் கண்டிப்பான உடனடியான நடவடிக்கை எங்களுக்கு தேவைப்படுது. இல்லை அப்படின்னா இது அடுத்த கட்ட நடவடிக்கை. எங்களுக்கு இந்த இடத்துல வாழ்றதுக்கு உரிமையே இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கு. எங்களுடைய அரசு ஆவணங்கள் அனைத்தையும் நாங்கள் ஒப்படைக்கிற போராட்டம், சாலை மறியல் போராட்டம், இது மாதிரி எங்களுக்கு வேற வழியே இல்லை. அப்படிங்கிற பட்சத்துல வேற வழி இல்லை எங்களுக்கு. நாங்க இதை சாகிறத தவிர எங்களுக்கு வேற வழியே கிடையாது. இந்த மக்கள் செத்தாதான் இந்த கோழி பண்ணையை மூடுவாங்கன்னா அதுக்கும் நாங்க ரெடியா இருக்கோம். எங்களோட வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டுருச்சு, எங்களுக்கு உயிரும் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் செத்து பொழைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி எவ்வளவு நாள் அங்க செத்து பொழைக்க முடியும்?